Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல ஹெல்தியான தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இதுல நாம சீனி வெல்லம் எதுவுமே சேர்க்க போறதில்ல. ரொம்ப ஹெல்தியா செய்ய போறோம். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இதுல டெய்லி ஒன்னு கொடுத்தீங்க அப்படினா குழந்தைங்க ஹெல்தியா வளருவாங்க. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கி அதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் இது ஸ்டோர் பண்ண முடியாது. கரெக்டாக இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த தேன் நெல்லிக்காய் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அதனால் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. சீசன் இருக்கிறப்போ கொஞ்சம் நிறைய வாங்கி இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் இது டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இது நிறைய வாங்கி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா தொடச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டீமர் இல்லை இட்லி பானையில் தண்ணி சூடானதுக்கப்புறமா இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா வந்துடும். இப்போது பனங்கற்கண்டு எடுத்துருக்கேன்னா இது 1 கப் அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்து இதில் கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும் பனங்கற்கண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம தேன் நெல்லிக்காய் செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்திங்க. இப்போ நம்ம வேக வச்சு அந்த நெல்லிக்காயில் ஒரு ஃபோக் வச்சு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பனங்கற்கண்டு நல்லாவே உருகிருச்சு. இப்போ நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை மூடி எடுத்து இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நெல்லிக்காய் சேர்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட 25லேருந்து 30 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தேன் நெல்லிக்காய் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நெல்லிக்காய் சுருங்கி வந்துருச்சு. அந்த பனங்கற்கண்டு கூட நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் பாருங்கள், இதுதான் நம்மளோட தேன் நெல்லிக்காய். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை ஒரு ஈரப்பதம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. டெய்லி ஒன்று குழந்தைங்களும் பெரியவங்களும் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.